ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஒரு ஸ்டீப் ஃபால் ஆகி 49,000 சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லிட்டு நியர்பை 49,000 கிட்ட வந்து பாருங்கள், 2-3 தடவை ஒரே ஒரு புல் பேக் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துச்சு. 49,500 கிட்ட போச்சு. 49,500லேருந்து ஒரு ஸ்டீப்பான ஃபால் அப்படியே கிராஜுவலாக வந்து நேற்றே நம்ம பேசியிருந்தோம் மோஸ்ட்லி பேரிஷ் சைடில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 49,115 க்ளோஸ் டு பாருங்கள், நம்ம ஒரு கோடு போட்டு வச்சிருக்கோம், க்ளோஸ் டு த லைன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் அகெயின் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து மறுபடியும் அகெயின் ஒரு புல் பேக் கொடுத்து கீழே வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிஃப்டிலையும் சேம் ஸ்டோரி தான், ஒரு பேரிஷ் சைட் சிம்பிள் பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன். ஸோ இது வந்து என்ன ஃபர்தராக பண்ணுன்னா ஒரு பிரேக் டவுன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இங்கே நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் லைன் ரன் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வரது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் தான். இப்போ நீங்கள் டே சேனலை போய் பார்த்தாலே தெரியும், நம்ம ஹையர் ரெண்டுக்கான சப்போர்ட் லைன் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம லோ டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸில் போகலாம். ஸோ நிஃப்டி என்ன பண்ணோம்னா நாளைக்கு 22,891 இதை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்காமல் யாருமே புட் சைடில் செல் சைடில் என்ட்ரி எடுக்காதீங்க. சப்போஸ் இன்கேஸ் என்ட்ரி கொடுத்துச்சுன்னா ஒரு நெக்ஸ்ட் வந்து 22,800 லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பிகாஸ் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 hour கேண்டிலே வந்து பயங்கர ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ 1 hourல பார்த்தா கூட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்தால் நமக்கு எங்கே ஆன்டிசிபேட் பண்ணலாம்னா, நான் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு சொல்ல, ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்விங் வரைக்கும் நமக்கு 22,671 இன் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில். ஸோ அரௌண்ட் நமக்கு என்ன எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 670, 7, 8, 9 ஒரு 250 பாயிண்ட்ஸ்க்கான மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு கன்ஃபர்மேஷன் என்னென்னா 22,900 இல்லை 890 பிரேக் பண்ணணும். ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீழே பிரேக் பண்ணால் மட்டும்தான் 22,671 கிட்ட வரைக்கும் வந்து ஒரு 600, 650 கிட்ட வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா மறுபடியும் 23,193க்கு மேலே போய் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டியோட வியூ. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பேரிஷ் சைடில் ஓப்பன் ஆகலாம். பட் ஓப்பன் ஆன உடனே எல்லாருமே ட்ரேட் என்ட்ரு ஆகிடாதீங்க, வெயிட் பண்ணி என்ட்ரு ஆகிறது ரொம்ப நல்லது. சேம் டைம் பேங்க் நிஃப்டி பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் நம்ம ஏற்கனவே நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் லைக் என்னன்னா சப்போர்ட் ஜோன்ஸ் நம்ம வந்து வரைஞ்சி வச்சிருக்கோம் பாருங்கள். 49,085, 48,828, 48,568 சொல்லிட்டு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ண நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும். ஸோ ஒரு சப்போஸ் இங்கே 48,820 கிட்ட வந்துச்சுன்னா ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபால் வந்து 48,500 பார்க்கலாம். ஸோ இது மாதிரி போச்சுன்னா லைக் நம்ம வந்து லாஸ்ட் லெவலான 48,200 வரைக்கும் கூட வரலாம். இல்லாட்டா நம்ம இன்னொரு லெவல் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம், 47,800 இந்த லெவல்ஸ் கூட வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நான் ஒரே ஒரு சஜஷன் என்ன சொல்கிறேன்னா, கீப் யுவர் பொசிஷன்ஸ் வெரி லைட். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம இந்தியாவோட விக்ஸ் எங்கே இருக்குது, 24ல் இருக்குது, 24.17, 1475 இருக்குது, ரொம்ப ஹையில் இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரீமியம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரீமியம்ஸ்லாம் போய் பாருங்கள். அட் த மணி ப்ரீமியம்ஸே பேங்க் நிஃப்டியில் வந்து 900 கிட்ட இருக்குது, 900,000 கிட்ட கூட என்ன இருக்குது. ஸோ அவ்வளவும் டிகே ஆகணும். என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி லைக் சைட்வேஸ் இல்லை வந்து சடனாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம், சடனாக ஒரு பேரிஷ் மொமெண்டம்னு சொல்லிட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லாருமே நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு என்ன வியூ இருக்குது, அடுத்தது என்னென்ன பார்க்கலாம், ஒரு அடிஷ்னலாக என்னென்னலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம என்னென்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.